அது 6 மாசம் இந்த அரசியல் தாண்டிடுச்சுன்னா, இந்த இனி கூடக்கூடிய கட்சி அரசியல் 6 மாசம் அவங்க பண்ணிட்டாங்கன்னா அது வேற ஒரு சகாப்தம். அது எப்படி சொல்றதுன்னா, அரசியல்ல மிகப்பெரிய ஒரு சரித்திரம். ஏன் அப்படி சொன்னா, நம்ம கண்டதையும் பேசக்கூடாது. கண்டதையும் பேசுற ஊழியக்காரன் கிடையாது. அநியாயமா பேசக்கூடாது, அநியாயமா ஒரு வாய் தரக்கூடாது. அதனாலதான் எலெக்ஷன் ரிசல்ட்டே நம்ம என்ன பண்ணோம், கரெக்டா போட்டோம். ஆண்ட கட்சி தான் மறுபடியும் வரும். ஏன்னா அந்த கட்சியில தான் ஆளுமை இருக்கு, அந்த கட்சி தான் வரணுன்றது செட்டிங்ஸ். அப்ப நம்ம போடுறோம். அதை போடும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணுது, வேற ஒரு ஆண்டவர் வேற ஒரு காரியத்தை காமிக்கிறார். இல்ல இல்ல அப்படி இல்ல, இப்ப இந்த அனாயிட்டிங் என்ன பண்ணுது, நான் 3ஆ பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லும் போது எனக்கு புரியுது. ஓ, அப்ப உடனே அப்பதான் என்ன பண்ண ஏத்துக்கணும். அப்போ அது ரிசல்ட், அதுக்கு அடையாளம். ரிசல்ட் வருது 1 2 3 3ஆ போடுறேன்னு வருது, ரிசல்ட் அதே மாதிரி வருது. பவர் 1 3ஆ மாறுது. எலியாவின் ஆவி போச்சு, எலிசாவின் ஆவி, யெகூ, யாரு அவன் ராசிகர், இப்படி 3 பேர் மேல வந்து என்ன பண்ணுது, கிரியை செய்யணும் சொல்லும் பொழுதுதான்